வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சரவண பவன் கிச்சடி. அதுக்கு 2 தொட்டுக்க, ஒன்று புதினா தொட்டுக்க சட்னி, இன்னொன்று தேங்காய் சட்னி. வாங்க நம்ம சரவண பவன் கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு பேராதரவு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு இந்த 4 போட்டு வதக்கிட்டோமா. அதுக்கப்புறம் பூண்டை கொஞ்சம் நசுக்கி போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7-8 பச்சை மிளகாய். ஏன்னா 2 டம்ளர் ரவை எடுத்ததுனால காரம் கொஞ்சம் தேவை அப்படின்றதுனால ஒரு 7 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல கேரட், பீன்ஸு, அதை இப்போ சேர்த்துருக்கேன். இதை சேர்த்தது இல்லாமல் இன்னொரு காயும் சேர்க்குறேன், அதுதான் குடமிளகா. இப்போ 3 காய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு வதக்குறோம். இது நல்லா வதங்கணும். காய் கொஞ்சம் இஞ்சி இல்லாமல் கிச்சடி கிடையாது. இஞ்சியை பொடியாக நறுக்கி நம்ம இப்போ சேர்க்கணும். பாருங்கள், இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன்னா அந்த இஞ்சி டேஸ்ட்டு தான் கிச்சடிக்கு நல்லா இருக்கும். அப்புறம் மஞ்சப்பொடி சேர்க்குறோம். லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்தா போகிறோம். மொத்த கிச்சடிக்கும் தேவையான உப்பை நான் போட்டுட்டேன். இப்போ இதை நல்லா வதங்கணும். வதங்கிடுத்து நம்ம காய். நம்ம 2 டம்ளர் நான் நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கிற ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்றேன். நல்லா கொதிக்கணும், இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியை கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். இப்போ ரவையை போட்டு கிளறோம். நீங்கள் என்னோடய கிச்சடியை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு ஷேர் போடுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க. இப்போது நம்ம கிச்சடி ரெடியாக எடுத்து அதுக்கு கொஞ்சம் நெய்யில் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வேர்க்கடலை, முந்திரியை தாளித்து மேலே போட்டிருக்கேன். நம்ம கிச்சடி, சுவையான கிச்சடி ரெடியாக எடுத்து வாங்க சாப்பிட்லாம். ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.